இப்போ வந்து நம்ம ஊர்லேருந்து அந்த நக்கனாமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் தான், நம்ம அங்கே தான் போக போகிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு இருந்து ஷார்ட்கட் இருக்குது அந்த பக்கமே, ஆனால் அந்த பக்கம் கூட நடந்து போனோம். இப்படி கொன்னாம்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கேருந்து ஒரு லெஃப்ட்டு கட் பண்ணாங்கன்னா வச்சுங்க நேராக மலைக்கிட்டே போயிடும். மண் ரோடு தான், ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். வெறித்தனமாக ஓட்ட போகிறோங்க இன்றைக்கி வந்து ஆஃப் ரோடிங் ரோடை வந்து நம்ம. சரிங்க, அப்படியே கிளம்பலாம். இது பார்த்தீங்கன்னா வச்சுக்க கொன்னாம்பட்டி கூட்டாடுங்க, அந்த மலைக்கு போகிற வழி வந்து இது தாங்க, இந்த லெஃப்ட்டு கட் ஆகணும். அந்த வழி உங்களுக்கு சொல்கிறேன். வாணியம்பட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இது வெள்ளைக்கோட்டை போகிற ரோடு ஸ்ட்ரைட்டாக போடணும். நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் எடுத்துக்கணும். பசங்க ஆல்ரெடி மேலெல்லாம் போயிட்டு வந்துன்னு இருக்கானுங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் வந்து வாணியம்பட்டில் இருக்கவங்க, திருப்பத்தூரில் இருக்கவங்க, கிருஷ்ணகிரியில் இருக்கவங்க யாருமே இந்த மலை மேலே வந்து போயிட்டு இன்னும் வீடியோ போடல. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போயின்னு இருக்கோம். இப்போ அந்த மலை பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் கீழே தான் இறங்கி வரணும். கடைக்கு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கீழே தான் வந்தாகணும். அவங்க ஸ்கூல் மட்டும் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போய்ட்டு உங்களுக்கு அந்த மலையில் இருக்கிறவங்கள வந்து உங்களை கேட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் அந்த வீடியோவில். மலைக்கு எப்படிக்கா போனோம்? மேலே மலைக்கு எப்படி போனோம்? இந்த லெஃப்டாக? சரி சரிக்கா. ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு லெஃப்ட்டு கட் வைக்கணுங்க. இதுதான் போகணும், இப்படி தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தாங்க, தார் ரோடே பார்க்க முடியாது. ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மலை மேலே ஏறுற வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். இது இந்த தண்ணி வந்து மலையிலேருந்து வர மாதிரி இருக்குதுடா. லாஸ்ட் டைம் இங்கே கீழே விழுந்திருப்பேன். தாத்தா மேலே போகிறேங்களா? மலை மேலே போகிறோங்களா? மேலே கடை எதுனா இருக்கா? பொட்டி கடை தான். சரி சரி. அவரும் மலை மேலே தாங்க போகிறாரு, நடந்தே போயின்னு இருக்காரு. ஃபுல்லாக இதே மாதிரி தாங்க ரோடு. இன்ஜின் டச் ஆகிடுமா தெரியலையே. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு முருகர் கோயில் இருக்கும். சின்ன வயசுலலாம் வந்துருக்கேன். ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பைக்கிலலாம் வரல நான். அந்த வந்து எங்கள் வீட்டில் இருந்து ஷார்ட்கட் இருக்குது, அந்த வழியில் வந்திருக்கேன் நான் முருகர் கோயிலுக்கு. ஆடி மாதம்னா காவடிக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க மேலே. உஷாராக போகணும், கொஞ்சம் ஸ்லிப் ஆகணுன்னா கூட கீழே விழுந்துரும் 2 பேரும், நானும் மச்சானோ. பார்த்தீங்கன்னா ரோடு மேலே வழி இல்லை, அதனால சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. போச்சுடா இன்றைக்கி டயரு 10,000 ரூபா டயர், மேட்ச் டயர். இந்த ரோடு ஓட்டி என் டயர் போயிடுற மாதிரி இதே கோவா ட்ரிப் எப்படி போக போகிற தெரியல மச்சான். ஃபுல்லாக அறுத்துன்னு போயிட்டுக்குதுடா. மச்சான் அங்கே தண்ணி ஃபுல்லாக போயின்னு இருக்குண்டா இங்கே குளிக்கிறதுக்கு. வரும்போது போலவா? எப்போடா ஃபர்ஸ்ட் கேரில் தான் ஆகுது. இல்லை தனியாக இருந்தால் ஓட்டிடலாம், டபுள்ஸ் இருக்குல்ல, அதனால சொல்லிட்டு தான். மச்சான் மட்டும் இல்லைண்ணா வேறு லெவலுங்க. நான் ஒண்டி வந்து நான் அவ்வளோதான். அப்பா இன்னும் எவ்வளோ தொலைவு இருக்க தெரியலையே. உக்காரு மச்சான். மச்சான் இன்னைக்கு போய் சேர்ந்துருவங்களா மேலே? உக்காரு. ஆமாம் போகலாம் வரலாம். ரொம்ப கஷ்டமாகுதுண்ணா. நீங்கள் எப்படி வருங்க? நீங்கள் கடைக்கு போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் நடந்து தானா?
அது பார்த்தா நீங்கள் எல்லாம் எழுதி போடணுமா இருந்துச்சு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. அது எழுதி போட்டு தான் இவர் முக ஸ்டாலின் வந்து தான் ரோடு போடுறதுக்கு திருப்பத்தூர் வந்தாலும் முன்ன. ஆமாம். அப்போ அரிசி போட்டார். ஆ அரிசி போட்டிருந்தாலும் தான் சரி சரி கெல்லு நட்டுன்னு வரானுங்க. பேட்டு நம்மளுக்கு தான்ட்டாங்க. இந்த முதல் சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் போகணும், உயிர் போட்டா போச்சு. இந்த ஆள் உயிர் போட்டுக்கும். இந்த ஆள் அப்படியே காப்பாற்றிக்க தலைமையில வச்சுருவாங்க. இவரு டிவி மேலே தூக்கின்னு வர்றாரு தாத்தாவும் மேலேருந்து. முதல்ல நான் இப்படி ரைக்கெல்லாம் பொம்மை பார்க்குறேன், ஆடுறவங்கள பார்க்குறது, ஆடுறவங்கள பார்த்துங்க. ஒரே வேலை இல்லை, ஆடுறவங்க தான் சரி. எல்லாம் ஆடி வயசெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். போதும் ஆடுறவங்க சும்மா மேலே சுற்றி பார்க்கலான்னு. நம்மளது வேப்ப மரசாலை தான், இங்கே தான் கீழே. போகலாம் மேலுக்கு. நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு போங்க. சரி கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துன்னு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இவரு கொஞ்சம் வீடியோ எடுத்துருப்போம். தாத்தாவை எடுத்துட்டு இவரை செப்பரேட்டாக ஒரு வீடியோ தூக்கி போட போகிறேன் நான் யூடியூப்பில். பாவம் அங்கேருந்து தலைமையிலே தூக்கின்னு வராரு. இது ஒரு ஆட்டார் வீடியோ சரி தாத்தா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ யாருக்கு எவ்வளோ ரீச் ஆகுது பார்க்கலாம். ரோடு யார் உன்னவா? நான் எடுத்துருந்தாக்கிறேன் உன்னை ஆல்ரெடி. லாஸ்ட் டைம் இங்கே பாலா வந்திருந்தார் தானே? ஆமாம். வரேன்னாரா பாலா? ஆம்புலன்ஸ் அவர் தான் கொடுத்தது. வரான்னு சொல்லிட்டு அவர் வரான்ட்டு எல்லாம் ஊரே ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு எடுத்து அது இது செய்யலான்னு சொல்லிட்டு பாலா வராரு. கண்டிப்பாக வருவார். இந்த வீடியோ அவருக்கு போய் சேரும். கண்டிப்பாக பாலா உங்களுக்கு உதவி பண்ணுவார். ஆமாம். இறங்கி போகிறதாச்சா மச்சான், நீ முன்னாடி வந்துடுறா, கேளுங்கன்னு உழுதுட்டு போகிறோம். சரி பத்திரமா போங்க. ஓகே. நடிகர் பாலா வந்து 4 நாளைக்கு முன்னாடி நான் வரேன்னு சொல்லிட்டு சொன்னாராம். அவர் வந்து நம்மக்கிட்ட இப்போ தான் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் கூட அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நம்மளால் ஒரு உதவி அவங்களுக்கு பண்ணியே தரணுங்க. ஆனால் எப்படி தான் இருக்காங்க தெரியலங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகும்போது செத்துறாங்கப்பா, அந்த அளவுக்கு வழி வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆஃப் ரோடிங் தேவைன்னா நீங்கள் நக்கனாமலை வரலாங்க. கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சர் பைக் எடுத்துக்கின்னு, அதுக்கப்புறமா SX 250 சொல்லுவேன் நான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பல்ஸு ஹீரோண்டா ஸ்ப்ளெண்டர் கம்பெனி தான், அந்த பைக் சொல்லுவேன் நான். என்னப்பா அது மச்சான் வேறு நடக்க விட்டேன் வேறு அவனை. அவரும் ஜாலியாக ஒரு தாத்தா கூட பேசின்னு டைம் பாஸ் போட்டுன்னு அப்படியே வந்துக்கிறான். அவருக்கும் எனக்கு ஜாலியாக தான் இருக்குது. நீ போப்பா முன்னாடியே, நானும் இவர் பேசின்னு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னும் எவ்வளோ தொலைவு இருக்குதுன்னு தெரியலையே. ஃபுல்லாங்க நம்ம ஊர்லேருந்து நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். ஆனால் வேறு லெவலுக்கு இருக்குதுங்க கிளைமேட்டெல்லாம் ஃபுல்லாக. தண்ணி வேறு காணம் அடுத்துன்னு தண்ணி வேறு ஊற்றின்னு இருக்கே. ஸ்பீடாக போனால் தான் போன மாதிரி. அப்பா டே, இன்ஜினே ஒன்றுற மாதிரி இருக்குதுடா டே. டச் ஆகிடுச்சு இன்ஜினு. உக்கார் மச்சான், போகும்போது போயிடலாம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்லோவாக போயிடலாம். இறங்கி ஏறது தாங்கிறதே இப்போது. ஆமாம் மச்சான், டர்னுடா. இறங்கிடு மச்சான். எப்படா ஏற்றுறது? நம்மளால் முடியாது எதுவுமே இல்லைங்க, ஏறிடலாம் அசால்ட்டாக. சிங்கிளாக இருந்தால் பரவாயில்ல, டபுள்ஸ் வந்திருக்கோம் நானும் மச்சானோ, அதனால சொல்லிட்டு தான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஒரு டைலாக் ஒன்று வருங்க. என்ன டைலாக்னா, பைக்கை ரோட்டில் தான் ஓடணுன்னு சொல்லிட்டு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அப்படியே இருக்குதுங்க. இதுக்கப்புறம் ஒரு மலையாக கல்லாக அப்படி தாங்க இருக்குது ரோடே. மச்சான வேறு நடக்கூட்டுனுக்கிறேன். நடந்தே வரங்களா? ஆ ஆ ஆ ஹாஸ்பிட்டல் இல்லைங்கா? கீழே தான் வரணுமா? ரொம்ப கஷ்டங்க்கா. ஆ ஆ ஆ ஆமாங்க. நினச்சாவே அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணே கலங்குது. நம்மளால் ஒரு நாளே வர முடியல. இவங்கெல்லாம் எப்படி இருக்க போகிறாங்க? அந்த அக்கா காலையிலேருந்து நடந்து வந்துன்னு இருக்காங்க. இன்றைக்கி பெருமாள் கும்பிடுவாங்கள்ல, சனிக்கிழமை இன்றைக்கி 3ஆம் சனி. அதனால் சொல்லிவிட்டு செலவெல்லாம் வாங்கிட்டு அப்போவே உங்களுக்கு காமிச்சு பாருங்க. அந்த 2 தாத்தாங்க, ஒரு அண்ணா, அவர் டிவி தூக்கின்னு போனவர், எல்லாமே ரொம்ப கஷ்டங்க. பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணே கலங்குது. நம்ம லைஃப் இவ்வளோ கஷ்டமாக இருந்தே நம்மளுக்கே எப்படி இருக்குண்ணா, இவங்கெல்லாம் எப்படி இருக்குவாங்கன்னு தெரியலங்க. ஆனால் இதுக்கப்புறமா பரவாயில்லைங்க, ரொம்ப வீட்டுக்கிட்ட வந்துச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் வலி கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இந்த குத்தி பழம் தெரியுமா, அந்த மரமே இங்கே ஃபுல்லாக குத்தி பழம் மரமே. அதான் சவுண்டுடா, குதிக்கிற சவுண்டு. கீழே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி எதுனா இருக்குன்னு நினைக்கிறேன் மச்சான். அங்கே வேறு லெவலுக்கு இது. மீனா? அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள்லாம் செத்து போயிட்டோங்கன்னா அவ்வளோதான்ப்பா, விவசாயமெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்பா என்னடா ரோடு சாமி, வந்துருச்சா மச்சி ஊர். கீழேருந்து பக்கத்துக்கு ஒரு மஞ்சு மாதிரி இருக்குது, மேலே போய் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நக்கனா மலை மேலே தாங்க இருக்கும். நம்மளை சுற்றி ஃபுல்லாக மலையங்க. நக்கனா மலையோட கிராமம் வந்து ஐயோ இன்னொரு கீழே உளுத்துருப்பா காற்றுக்கு. அங்கே தாங்க தெரியுது, நான் கை காமிக்கிற மாதிரி அதுதான் நக்கனா மலையோட கிராமம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60 வீடு கிட்ட இருக்குது. மேலெல்லாம் பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்குதுங்க கிளைமேட்டு. நானும் என் ஃப்ரெண்டை தான் வந்துக்கிறது. நாங்கள் 2 பேர் தான் நக்கனா மலைக்கு வந்திருக்கோங்க. சுற்றிலும் பார்த்தோன்னா எல்லா ஏரியாவுமே நெம்பியம்பட்டு, கொன்னாம்பட்டி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாணியம்படி, மின்னூர் எல்லாமே இருக்குங்க. எல்லா ஊரும் வாணியம்படி ரயில்வே ஸ்டேஷன் கூட தெரியுதுங்க, ட்ரெயின் போகிறது கூட. இங்கேருந்து பார்த்தாங்கன்னா பொன்னியம்மா கோயில் மேலே தான் நம்ம நின்று இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு வருத்தான ஒரு பிளேஸு. ஆனால் ஒரு சேடான விஷயம் என்னான்னு சொல்லிட்டுனா, இங்கே வந்து வழி வசதி சுத்தமாக இல்லை. அந்த தாத்தா வந்து சொன்னார், நாங்கள் செத்து போயிட்டோங்கன்னா கூட தூக்கி போடுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லிட்டுனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நடிகர் பாலா வந்து இங்கே வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா இங்கே இருக்கிற போகிறவங்களுக்கு வர எமர்ஜென்சிக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு. ஆனால் இன்னொன்று கேட்டுக்கிறேங்க, இந்த வீடியோ வந்து எவ்வளோக்கு ரீச் ஆகுமே அவ்வளோக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் ஆகும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட ஒரு வீடியோ போடுறேன். அவரால் முடிஞ்சது உங்களால் எவ்வளோ நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருக்க வேண்டியவங்க, நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கிராமத்து ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமோ நீங்கள் ஹெல்ப் பண்ணி விடலாங்க. ஆனால் வழி வசதி மட்டும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாவே அதே அவங்களுக்கு பெரிய வந்து ஒரு சந்தோஷம் தான் அவங்களுக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல. ஸ்கூல் வந்து 5ஆவது மட்டும் இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் இல்லை. எல்லாம் வயசானவங்க எல்லாம் பார்த்தா கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணே கலங்குது. அவங்களெல்லாம் நினச்சேன் பார்த்தாவே அப்படி அவ்வளோ ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் அந்த கிராமத்தில் போய்ட்டு உங்களுக்கு விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் கண்டிப்பாக பசங்கள்லாம் எல்லாமே வெளியூருக்கு போயிட்டாங்க. இருக்கிறது வந்து நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த விவசாயம் கூட. அதுக்கப்புறம் வந்து யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு பசங்களாம் செட்டில் ஆகிட்டா அதே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொன்னாங்க இந்த ஊர் மக்கள். நான் ஒன்றும் இங்கே பார்த்தீங்கன்னா பொன்னியம்மா கோயில் இது தான். இங்கேருந்து வழுக்க வச்சாங்கன்னா வச்சுக்க டோட்டல் வாணியம்படி சிட்டிக்கே அந்த வழுக்க எறிகிறது அழகாக தெரியுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு க்ளீனாக தெரியும். இங்கே அப்புறம் வந்து இவ்வளோ லாங்கில் வந்து பெல்லும் வச்சுருக்காங்க. மச்சான் ஆடுறா.
அப்படியே பார்த்தோன்னா ஏலகிரியும் தெரியும். இங்கேருந்து ஏலகிரி மலை தெரியும். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆலாங்காயத்துலேருந்து ஒரு மலை இருக்கும். அந்த ஆலாங்காயத்து மலை தெரியும். நிம்பேமட்டு ஆலாங்காயம் அதெல்லாம் அப்படியே தெரியும். சரி மச்சி வா கிளம்பலாம். அப்படியே இறங்கி போயிடலாமா? இருக்கு வா. இது பாரு. ஹலோ இங்கெல்லாம் எப்படின்னா கடைக்கெல்லாம் எப்படி போகிறோங்க? ஹலோ சும்மா அந்த பசங்களுக்கு பிஸ்கெட்டு சாக்லேட்டு அந்த பீன் நீர் போயிட்டு சில்லற இதாங்க இதெல்லாம் கேள்வி நாங்கள் வான்பிடி வந்தோம். அங்கே தான் வரணும், வாணியம்படிக்கு தான். அவங்களும் அது வாங்கப்பே வான்பிடி வந்தாலும் ரொம்ப கஷ்டம் இல்லைண்ணா. ஆமாம் எல்லாம் நீங்கள் கீழே வரைக்கும் தானே, அதுக்கப்புறம்லாம் யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. வெளியே கொஞ்சம் காய ஆயிடுச்சுன்னா ஆமாம் இருப்பாங்களே என்ன வழி வசதி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் மேலே இடம் வாங்குறதுக்கு வந்துடுவாங்க. ஆமாம் மூவ் ஆகிடும். வழி தான் இப்போ பிரச்சனை. வெளி தான் பார்த்தீங்களா எப்படி இதாக இருக்கு. ஆமாம் ஒரு அர்ஜென்ட் ஆபத்து போகவே முடியாது. ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட என்ன பண்ணுறது? முடியாது. ஒரு தாத்தா சொன்னார் அங்கே வரும்போதெல்லாம் நாங்கள் கட்டி தான் பார்த்துக்கின்னு போவோங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். நாங்கள் வரும்போது வண்டியோட ஒன்று வாட்டியா எவ்வளோ சாமரைலாம் எவ்வளோ கஷ்டம். அது ஒரு வெளி தான் இருக்குது. ஷார்ட் கட்டு வேற எங்கேயும் இல்லைங்களா? காலில் வெளியே நடந்து போகிறது இதில் இருக்கா? இதுல எல்லாம் கூட இருக்குதா? எல்லாம் மஞ்சள் மூணு இருக்குது. வெளி தெரியாது. வெளி தெரியும். சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் அங்கங்கே வீடுங்க. நம்ம அந்த லாஸ்ட்டில் தெரிஞ்சு பாருங்கள் பொன்னியம்மா கோயில். அங்கே தான் போயிட்டு இப்போ வந்தது. நம்ம அங்கேருந்து வந்தால் நம்ம வீடெல்லாம் கூட தெரியும். இந்த பக்கம் வந்து வந்தோங்கன்னா ஷார்ட் கட்டு மச்சான் போயின்னு இருக்காங்க. ஃபுல்லாக இங்கே வந்து சூரியகாந்தி பூ, காராமணி, அவரைக்காய், அப்புறமா கேவுரு அந்த மாதிரி தாங்க இந்த பிளேஸில் எல்லாமே, இந்த நிலத்தில் எல்லாமே. அங்கே வீடு கூரை வீடு இருக்குங்க. எல்லாம் ஷீட் போட்டு வச்சுருப்பாங்க. மேலே போய்ட்டு உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் லாங்லலாம் அங்கங்கே ஒரு வீடு க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. எந்த ஒரு டென்ஷனும் இல்லைங்க. இந்த மாதிரி பிளேஸில் எந்த ஒரு நோயுமே வராது. இயற்கையில் நம்ம இருந்தோங்கன்னா வச்சுக்க அப்படி தான் இருக்கும். நானே இன்னும் மூச்சு வாங்கிட்டு தண்ணி கூட இல்லாமல் நடந்து வந்துன்னு இருக்கோம். 2 பேரும் கீழே ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருந்தா இருக்கும். தண்ணிக்கு போனோன்னா அங்கே போனோங்க, ஊர் உள்ளே போனோம். இப்போ நான் வந்து பொன்னியம்மக்கல்னு சொன்னேன்ல, அங்கே போயிட்டு நம்ம யூடியூன் அடிச்சுன்னு நடந்து அப்படியே வந்துன்னு இருக்குங்க. இங்கே கேமராவில் சார்ஜும் தீர்ந்து போச்சு. போயிட்டு சார்ஜ் போட்டு அப்படியே இங்கே பொட்டி கடைலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜூஸ் எதுனா இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வச்சுருக்காங்க உண்மையிலே நம்மளை நல்லா சாப்பிட வச்சு சாமி கும்பிட்டு அவங்க வந்து இந்த ஒரு அக்கா இருந்தாங்க. தண்ணி வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சாமி கும்பிட்ருக்காங்க. அதை சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இந்த ஊர் மக்களை ரொம்ப பிடிச்சிருக்காங்க உண்மையிலே. வீடுங்களும் பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப. இந்த மாதிரி வீடு தான் கட்டணும்னு சொல்லிட்டு ஆசை. கூரை வீட்டில் எங்கள் பழைய வீடு கூட இப்படி தான் இருக்கும் ஊரில். இந்த வீட்டுக்கார் வந்து ரொம்ப வேறு லெவலுங்க. நம்மளுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து பிரசாதமெல்லாம் கொடுத்து இந்த அக்கா சாப்பிட்றங்காட்டி நம்மள வீட்டில் சரிக்கா எங்கள் வீட்லேயும் சாமி கும்பிட போகிறாங்க, அதனால சொல்லிட்டு நம்ம கிளம்பி வச்சு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பொங்கல் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தாங்க. நம்ம இந்த ஊர் மக்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானா நிஜமாகவே. நேற்று ஒரு தவளை பருவதமலைக்கு போய் இந்த திருவண்ணாமலையில் அங்கே வந்து டிக்கெட் கொடுக்குறவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது தான் அந்த கோயில் பருவதமலை. இப்போ தான் ரீசெண்டாக அங்கே ஒருத்தர் என்ன பண்ணேன்னா, நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு கீழே வந்து சேரில் உக்காந்துங்க. சேரில் உட்காந்து சேர்லலாம் உட்காரக்கூடாது எழுப்பான்னு சொல்லிட்டு திறத்தையும் முடுக்கிறோம். ஆனால் நம்ம ஊருக்காரங்க பார்த்திங்களா, நாங்கள்லாம் வந்து 10 பேருக்கு சாப்பாடு போட்டு அவங்கள வந்து நிம்மதியாக அனுப்பிச்சி வைக்கிறவங்க நாங்கள். நம்ம கேரக்டர் வந்து அந்த மாதிரி. ஆனால் வந்து வெளியிலலாம் போனால் வேறு லெவலுங்க அவங்க. 220 வருதுப்பா மச்சான், 220டா உந்த ஃபேவரட் பைக்கில். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு நம்ம. ஃபுல்லாக கொடி வெளியேங்க. ஸ்லோவாக தான் மச்சா போக முடியும். எந்த வேலையும் இல்லை, போய் வீடு சேர்றதா வேலையே. எப்படிடா இப்படி தானே, ஸ்ட்ரெயிட்டாக தானே. $220 மேலே வந்துருக்காங்களாடா. மலைகார மொத்த வீடு இது தாங்க. இது ஃபுல்லு. அப்புறமா உங்களுக்கு அங்கே தண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னல, அது ஃபுல்லுங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா கடைலாம் இருக்குதுன்னு சொன்னார். பொட்டி கடை எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. மாடி வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. எல்லாம் பெருமாள் கோயிலுங்க. இன்றைக்கி வந்து பெருமாள் கும்பிட்றது, அதனால சொல்லிவிட்டு போகலாமா மச்சான்? உள்ள பாருங்கள், அழகாக இருக்குது பழைய காலத்து வீடெல்லாம். இது என்னடா மச்சான்? டேங்கா? என்னோட இப்படி இருக்கு டிவியில் பார்க்குற மாதிரி. உள்ள போகலாமா? வீட்டுக்கு போகலாமா இல்லை கடை எங்கே இருக்குதுன்னாங்களே, பையனை கேட்கலாமா? தம்பி சேட்டு கடை எங்கே இருக்கு? கடை எங்கடா இருக்குது? கடை நாக்கா ஜூஸா? அதுதாக்கா. இறங்கு மச்சான். அங்கே தானே அது? எங்கக்கா? மச்சான் எஸ்ரா மச்சான், பின்னாடி எஸ் அகார் முன்னாடி இருக்காங்க கடை. இந்த அக்கா கூட்டின்னு போகிறாங்க. இங்கே தானா? எதுனா ஒன்று வாங்கினா வேறு லெவல் ஆஃப் ரோடிங்க. இது மேலே போயிட்டு வந்தாச்சு, அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆனால் உஷாராக ஒன்றுங்க, இங்கே வரவங்க கூட இன்னும் ரோடு போடல. ரோடு போட்ட பிறகு அசால்ட்டாக வரலாங்க, யார் வேணால் வரலாம். நான் ரொம்ப ரிஸ்க்கு பார்த்துங்களா ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்ப்ளெண்டர் பைக்கெல்லாம் ஓகே இந்த மாதிரி இடத்துக்கு. ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் எடுத்துன்னு வரணுன்னா எப்போயாச்சும் ஒரு டைம் வரலாம். அப்பப்போ வந்து போனோன்னா பைக்கு போயிடுங்க. இருக்கிறவங்க ரெடி பண்ணிக்குவாங்க, இல்லாதவங்க நம்மள மாதிரி என்ன பண்ணுவாங்க. நானே என்னடா இந்த பைக் இன்றைக்கி காட்டடி அடிக்கிற மாதிரி அடிச்சுன்னுக்கிறேன் இந்த ரோட்டில். நான் சத்தியமாக நான் என்றைக்குமே இந்த மாதிரி ஓட்டந்தில்லை. ரொம்ப ஸ்மூத் டிரைவிங் தான். நான் இன்ஜின் வந்து ஒரு டைம் குவாலிட்டி போயிடுச்சுன்னா என்றைக்குமே வராது, அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போவுமே வராது. அது எந்த மாதிரி மெக்கானிக் பண்ணால் கூட வராது. நான் அதுதான் சொல்லுவேன். 90% தான், 100%லாம் சொல்ல மாட்டேன்னா. அவள்தான் மச்சா கிட்ட வந்துட்டோம். இந்த பக்கம்லாம் பாடுறா டே எப்படி இருக்குது. கீழே போகிறோங்களா? இடம் தான் உட்கார வச்சுன்னு போயிடலாம் மச்சான். நடந்தே போகிறானுங்க, நம்ம எப்படி போகிறது? ஆண்டா எப்பா வெயில் வேறு மாதிரி அடிக்குது. மழை வர மாதிரி இருக்குது, வெயில் அடிக்குது. பனிப்பார் எப்படி தெரியுது முன்னாடி மச்சான். இந்த ரோட்டில் எப்படிறா? ஆனால் நிஜமாகவே இங்கே கேரவங்களுக்கெல்லாம் நோயெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது மச்சான். ஆமாம், அந்த காலத்து சாப்பாடு இன்னும் அந்த மாதிரி தாங்கிறாங்க அவங்க. சாப்பிட்றாங்க, கடையிலேருந்து எதுவுமே வாங்க மாட்டாங்க அவங்க. அவ்வளோதான் சீப்பு சோப்பு அந்த மாதிரி மட்டும்தான். அவ்வளோதான். எண்ணெய் கூட கலக்கால செக் அடித்து வச்சுப்பாங்க, தேங்காய் எண்ணெய் இது கலக்காய் எண்ணெய்லாம்.
த்ரில்லிங்காக இருக்குது இறங்குறதுக்கு. அங்கே கூட வழுக்க வைக்குவாங்க மச்சான் சாயங்காலம். அங்கே கூட மேலே பெருமாள் சாமியும் வழுக்க ஏற்றுவாங்க. என்னடா எப்படி இருக்குது. ஜருகினி போய் விழுந்தாங்கன்னா எங்கே போய் விழுவும் 2 பேரும். ஸ்லோவாக தான் போயின்னுக்குறோம். கீழே ஆனால் ரோடு போட்டால் வேறு லெவலு. ஆமாம் மச்சா ரோடு மட்டும் பரவாயில்லப்பா. லேடிஸ் எல்லாமே இன்றைக்கி சனிக்கிழமையில் அதனால சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலான்னு இவங்களும் வந்துட்டுக்கிறாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படியே பார்த்துன்னு நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஓரமாக நிறுத்திட்டு போயிடலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக வாட்டர் ஃபால்ஸுங்க. பார்க்குறதுக்கு சின்ன பசங்கள்லாம் வந்து ஜாலியாக விளையாடலாம். நம்ம ஊரில் தான் இருக்குது. அந்த பக்கம் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. கீழே எல்லாம் குளிச்சுன்னு இருக்காங்க பாருங்கள். எல்லாம் வேறு லெவலில் இருக்குப்பா. சின்ன பசங்க வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம். இங்கேருந்து ஜருங்கினே போய் விழுந்தா வச்சுக்க அடி போட்டுரும். வரவங்க வந்து சேஃபாக குளிச்சுட்டு சேஃபாக போவாங்க. இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு குளிக்கிறதுக்கு வந்து வேறு லெவலில் சொல்லலாம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் மேலே இருக்கும். அது பக்கம் வந்தால் இந்த கொளத்தை தாண்டி தான் நம்ம மேலே போகணும். பார்த்தீங்கன்னா வச்சுங்க பைக் வந்து அங்கே நிப்பாட்டிட்டு இங்கே நடந்து வந்தாங்கன்னா ஒரு சின்ன பிளேஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டுருக்காங்க. ஆனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஒருத்தர் மேலேருந்து வருவாங்க. அது கீழே உதைக்கும் போது ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே ஒரு பொண்ணோ பையனோ யாரோ இறந்துருக்காங்க. மேலேருந்து குச்சி இறந்துருக்காங்க. அதனால் வர சில்ட்ரன்ஸ் பசங்க ரொம்ப சேஃபாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு தான் நான் சொல்லுவேன். உஷாராக என்ஜாய் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்துக்கிறது நம்ம வந்து அது வந்து ஆபத்தில் போய் முடியக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா ரொம்ப வேறு லெவலுங்க. நம்ம ஊரில் சூப்பராக இருக்கும். ஓகேங்க, மலை மேலே வந்து நம்ம போய் வந்தாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மச்சனை வீட்டில் விட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டில் வந்து பெருமாளுக்கு சாமி கும்பிடுவாங்க. கும்பிட்டு அப்படியே நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். இந்த பைக்கை வந்து இப்போ வந்து தாறுமாறாக ஓட்ட போகிறேன். மச்சான் பிடிச்சிக்க மச்சான். $93ங்க. பார்த்தீங்கன்னா 111 116ங்க. அதுக்கு மேலே ரோடு இல்லை ஓட்டுறதுக்கு. செக்மேடு வந்துட்டுங்க. 5வது இயர்லேயே செக்மேடு வந்துட்டுங்க கொண்டாமட்டிலேருந்து. அவள்தாங்க தக்காளி வாங்கிக்கிறாங்களா உங்கள் அக்காவும் உங்கள் தங்கச்சியும். சரி அப்போ நான் கிளம்புறேன் மச்சான். ஏய் இருக்கட்டும்டா. ஏய் போயிட்டு வரேன்டா நான். நான் எங்கடா சாப்பிட்றது இப்போ? நான் வரேன் அப்புறமா வரேன்டா. ஈவினிங் வரேன், கண்டிப்பாக ஈவினிங் வரேன். 5 மணிக்கு மேலே வரேன் கண்டிப்பாக. 5 மணிக்கு 6 மணிக்கு நான் டீ குடிக்க வருவோம். வாணிமடிக்கு வருவோம். போகலாம் 2 பேரும். நான் வரேன் கண்டிப்பாக. வீட்டை நான் வரேன். நல்லா இருக்கிறியா பாப்பா? வீட்லேயும் சாமி கும்பிட்றாங்க. கும்பிட்டு வரேன் ஒரு 5 மணிக்கா. மச்சான் இஸ்ரா அப்படியே கொஞ்சம். சரி மச்சான் வரேன். ஈவினிங் வரேன் ஒரு 6 மணிக்கா. அவள் தாங்க மச்சானை விட்டுட்டு நம்ம கிளம்பி வச்சு அப்படியே வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு நகனா மலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. அவனை விட்டுட்டு அப்படியே ஜாலியாக கிளம்ப வேண்டியதான் நம்ம.